அனைவருக்கும் வணக்கம். நாம் வாழும் இடத்தின் சுற்றுச்சூழலால் முதலில் பாதிக்கப்படுவது நமது தோல் பரப்புதான். சுற்றுப்புற சூழல் மாசு காரணமாக வெளியில் இருந்து குவியும் தூசு மற்றும் நமது உடலில் சுரக்கும் வியர்வை முதலான மாசுக்கள் அனைத்தும் நம் தோலின் மீது படிந்துவிடும். இந்த மாசு படலமானது தண்ணீரில் கழுவுவதாலோ அல்லது சோப்பு போட்டு குளிப்பதாலோ முழுவதும் நீங்குவதில்லை. நமது மேற்பரப்பு மட்டுமே சுத்தமாகும். நமது தோலானது உடலில் உண்டாகும் வியர்வைகள் வெளியேறும் வகையில் நுண் துளைகளை கொண்டது. நம் உடலில் படியும் மாசுக்கள் இந்த நுண் துளைகளை அடைத்து விடுவதால் நம் அழகை குறைத்து பல சரும நோய்களை ஏற்படுத்தும். இந்த தோல் மாசுக்களை நீக்க குறைந்தபட்சம் வாரம் ஒரு முறையாவது எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டியது அவசியம். தினமும் எண்ணெய் தேய்த்து குளிப்பதை கொண்டாடும் நமது சித்த மருத்துவம் அதனை தின ஒழுக்கம் என்று குறிப்பிட்டுள்ளது. இதன் மூலம் தினமும் எண்ணெய் தேய்த்து குளிக்கலாம் என்பது உரைக்கப்பட்டுள்ளது. வாரத்திற்கு குறைந்தபட்சம் ஒரு முறையாவது எண்ணெய் தேய்த்து குளிப்பது அவசியம். அவ்வாறு குளிக்காத பட்சத்தில் தூக்கமின்மை மற்றும் விரைவிலேயே வயோதிக தோற்றம் ஆகியவற்றை தந்துவிடும். நமது உடல் உஷ்ணம் அதிகரிப்பதால் அடிக்கடி உணர்ச்சி வசப்படுதல், கவலை, எரிச்சல், சோர்வு, மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். எனவே எண்ணெய் தேய்த்து குளிப்பதால் நமது உடல் உள் வெப்பநிலையானது சீராக வைக்கப்படுகிறது. மேலும் சருமத்தில் எண்ணெய் பசை இருந்தால்தான் சூரியனிடமிருந்து வரும் விட்டமின் டி சத்தை நம் உடல் கிரகிக்கும். இரத்த ஓட்டம் அதிகரிக்கும், உடலினுள் இருக்கும் உஷ்ணத்தை வெளியேற்றும். அதனால்தான் எண்ணெய் தேய்த்து குளித்த அன்று உடலானது சூடாகவே இருக்கும். ஆனால் உண்மை என்னவென்றால் அப்போது உடலின் உள் உறுப்புகள் குளிர்ச்சியாக இருக்கும். குறைந்தபட்சம் வாரம் இருமுறையாவது குளிப்பதால் நமது சருமமானது நல்ல பொலிவினை பெறுகிறது. உடலானது நல்ல குளிர்ச்சியையும் அடையும். உடல் எடையை குறைக்க விரும்புபவர்களுக்கு எண்ணெய் குளியல் உகந்ததாகும். எண்ணெய் தேய்த்து குளிப்பதால் உள்ள ஒரே ஒரு சாதகமற்ற அம்சம் என்னவென்றால் எண்ணெய் தேய்த்து குளித்த அன்று வெயிலில் அதிகம் அலையக்கூடாது என்பதுதான். ஏனென்றால் உடலின் வெளிப்புறம் உஷ்ணமாக இருப்பதால் மேலும் சூடு சேர்ந்து பாதிப்பை ஏற்படுத்தும். மற்றபடி தினந்தோறும் எண்ணெய் தேய்த்து குளிப்பதால் உடலுக்கு நன்மையே இன்றி எவ்விதமான பாதிப்பும் இல்லை.